கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் மாமாவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவனை பார்க்க தான் நான் சென்னையிலேருந்து வந்தேன். ஆக்சுவலி எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா பிஇஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு குப்பமில் இருக்குது. ஸோ குப்பமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போக போகிறோம். வாங்க போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குப்பம் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பேக்கரி எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே வாங்கணும் போல் இருக்குது. எங்கள் அண்ணனும் எங்கள் பாட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட இருக்குது, பிஸ்கெட்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. எங்கள் பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும் மறக்காமல், இல்லைன்னா அவ்வளோதான் கொலை பண்ணிடுவா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. வாழைப்பழம் ஆடுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. கிரேப்ஸ் நல்லாயிருக்கு. கிரேப்ஸ் வந்து 100 rupeesன்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கான. நல்லா சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. பைனாப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் நல்லாயிருக்கு. அங்கே போகலாம். எங்கள் குப்பம் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் சந்திரபாபு நாயுடு இருக்கார். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவன் 2 யானை, ஏதோ டிவிக்கு சிம்பிள் மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறது கூட. பிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இது வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டும் மிக்ஸ்டு. ஸோ நல்லா பார்ப்பாங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா காலேஜ் இது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. நல்லா பார்ப்பாங்க. சின்ன சின்ன ஒர்க் கேர் பண்ணிக்குவாங்க. இங்கே பார்க் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஃபேமிலியோட. காலேஜ் பசங்களை பார்க்க வரவங்களும் இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. நல்லாயிருக்கும். இதுதான் அந்த பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்துட்டு 100 மீட்டர்ஸ்க்கு வந்து வண்டி எதுவும் நிறுத்த முடியாது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அதனால தான் நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் இருக்கார். அவ்வளோதான், லிஃப்ட் ஏற போகிறோம். எங்கள் பாட்டிக்கு கால் வலி ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவங்க வந்து பேரனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பழைய சிவாஜி வாக்கு தான் ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது. நாங்கள் ஆக்சுவலி குழந்தைய பார்த்துட்டோம். இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் கூடயே வரேன்னு சொல்லிட்டா. ஏன்னா 3 நாள் இங்கே தான் இருக்கலாம். இன்னும் குளிக்கல, அதனால கூட்டிகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. வெளியே வெறி தலையை ஆடிட்டே வந்துட்டாங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஏதோ பைத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வந்தாச்சு. பாய் பாய். எங்கள் அத்தை பொண்ணு வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தா. இவ்வளோ நேரம் எங்கள் அண்ணன் கூட பயங்கரமாக பேசுவாள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் போதா தெரியுதுங்களா? சாப்பிடுங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். எங்கள் அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அவ எடுத்துக்கவே மாட்டான். நானும் நல்ல காமெடியாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு ஐஸ்கிரீம்னா அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஐஸ்கிரீமுக்காக. அதுதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு வந்தோம். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர். நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. எங்கள் அண்ணன் வந்து எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்தான். ஸோ நாங்கள் பப்ஸ் சாப்பிட போகிறோம். அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்னுக்கிறா. ஆக்சுவலி அவள் பப்ஸை பார்த்த உடனே ஐஸ்கிரீம் வேணான்ட்டா. எங்கள் பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்னுக்கிறாங்க. பப்ஸ் அவள் வாங்கிக்கினா, நான் பப்ஸ் சாப்பிட்றேன்னு. நல்லா பார்க்குற பாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா
க்யூட்டாக பண்ணுவாள், எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. எங்கள் அண்ணன் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கா. இந்த கடையில் புதுசாக போட்டிருக்காங்களாம் காஷ்மீர் ஜாங்கிரி. டேஸ்ட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாய் பாய் அப்படின்னு சொல்கிறா. செவ்வையாக சிரிக்கிறா. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் மார்க்கெட் பார்த்தோம். ஸோ தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். போய் எங்கள் பாட்டி தான் சமைக்கணும். இன்றைக்கி எங்கள் பாட்டி சமையல். இங்கே வந்து சந்தை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 6 o'clock மேலே வந்து கூட்டம் பயங்கரமாக வருவாங்க. இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதனால் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் ஒன்று மறந்துட்டேன், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பாய்.